செம்மொழி நம்பி டிவியின் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இந்தியாவில் தேர்தல் நெருங்கி வந்துவிட்டது. ஒன்றிய அரசிற்கு தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மாதம் நடத்துவதென்று முடிவெடுக்கப்பட்ட நிலையில் அரசியல் கூத்துகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசியல் கூத்துகளை அகில இந்திய அளவிலே பிஜேபி செய்து கொண்டிருக்கிறார்கள். பிஜேபியை பொறுத்தவரை அவர்களுக்கு நல்ல அரசியல் செய்ய தெரியாது. மோசடி அரசியல் செய்துதான் அவர்கள் ஒவ்வொரு மாநிலமாக கவிழ்த்து இன்றைக்கு அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். பல மாநிலங்களிலே பிஜேபி வந்தது என்றால் அவர்கள் நேரடியாக ஒரு தைரியமாக அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வரவில்லை. நீங்கள் வரலாறு எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால், கோவாவிலிருந்து இன்றைக்கு பீகாரில் நிதிஷ்குமார் அரசு, நிதிஷ்குமார் தான் இந்தியா கூட்டணி ஆரம்பிக்க வேண்டும் என்று முதலிலே ஒத்துழைப்பாக இருந்தார். ஆனால் அவரையும் இன்றைக்கு விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால், அருமைக்குரிய நேயர்களே, எந்த அளவிற்கு இன்றைக்கு பிஜேபியுடைய செயல் இந்த நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஜனநாயக படுகொலை என்று சொல்வார்களே, அந்த படுகொலை செய்வதற்கு கிஞ்சிற்றும் அஞ்சாதவர் தான் பிஜேபியை சார்ந்தவர்கள். இன்றைக்கு அவர்கள் பதவி அதே ஒரே நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது மூன்றாவது முறையும் பிஜேபி ஆட்சிக்கு வந்து விட வேண்டும் என்ற ஒரு மனப்பால் குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் அவர்களுக்கு பயம், இன்றைக்கு அவர்கள் பயம் தட்டியிருக்கிறது. மூன்றாவது முறை நாம் வராமல் போய்விடுவோமோ? இன்றைக்கு அரசியல் சூழ்நிலைகளாக இப்படியே மாறிக்கொண்டிருக்கிறதே. இந்தியா கூட்டணி என்று ஆரம்பித்து விட்டார்களே, இது மெகா கூட்டணியாக இருக்கிறதே, இதை எப்படி உடைப்போம் என்று அவர்கள் சிந்திக்கிறார்கள். அதன் விளைவு நிதிஷ்குமாரை பிடித்து விட்டார்கள். நிதிஷ்குமார் அவர் மிகவும் அவருடைய மனதிலே என்ன ஆசை வைத்திருந்தார் என்று தெரியாது. அவர் பீகாரிலே வெறும் 45 எம்எல்ஏக்களை வைத்துக்கொண்டு முதலமைச்சராக இருக்கிறார் என்று சொன்னால், அருமைக்குரிய நேயர்களே, எவ்வளவு மைனாரிட்டி எம்எல்ஏ வைத்துக்கொண்டு அவர் முதலமைச்சராக இருக்கிறார் என்று சொன்னால், அவருக்காக மற்றவர்கள் விட்டு கொடுத்தார்கள். அவர் இதுவரை ஏறத்தாழ 9 முறை மாற்றி இந்த கூட்டணி இருப்பது, அப்புறம் அதை விட்டு போவது, அப்புறம் அங்கே பேசுவது, அப்புறம் அப்படி வருவது, எப்படியோ 9 முறை பீகாரில் இருக்கிற மக்களை ஏமாற்றி அவர் ஆட்சிக்கு வருகிறார். ஆனால் கழுதை தேய்ந்து கட்டெரும்பான நிலையாக இன்றைக்கு நிதிஷ்குமாருடைய கட்சி அது சரிந்து போய்விட்டது. மக்கள் மனதிலே அவர் மீது இருந்த கொஞ்சம் நெஞ்சம் எண்ணம் கூட இன்றைக்கு தவிடுபொடியாகிவிட்டது. இதுதான் இன்றைய நிலைமை. இந்த பீகாருக்கு ஏன் இந்த அளவுக்கு அவர்கள் பிஜேபியினர் அதிலே கவனமாக இருந்து அந்த பிஜேபி அரசை கவிழ்த்து அவர்கள் கூட்டணி போட்டு நிதிஷ்குமாருடன் வருகிறார்கள் என்று சொன்னால், அதற்கு எவ்வளவு அவர்கள் கொடுத்தார்கள் என்பது, என்ன விலை கொடுத்தார்கள் என்பது தெரியவில்லை. அது நிச்சயமாக வரும். ஆக நேயர்களே, ஒன்றை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதற்கு காரணம் உத்தரப்பிரதேசம், பீகார், உத்தராஞ்சல், இந்த மூன்று மாநிலத்திலே மட்டும் அருமைக்குரிய வாசகர்களே ஏறத்தாழ 150 எம்பி சீட்டுகள் இருக்கிறது. இதில் இந்த 3 மாநிலத்தில் உத்தரப்பிரதேசம், பீகார், உத்தராஞ்சல், இந்த பகுதியில் மட்டும் 150 எம்பி சீட்டு இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு அங்கெல்லாம் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை நிச்சயமாக அங்கே இப்பொழுது வருகின்ற தேர்தலில் பிஜேபி வெற்றி பெறாது. காரணம், அங்கே வலுவான கூட்டணி இந்தியாவுக்கு அமைந்திருக்கிறது. ஆகவே நிச்சயமாக அங்கே எம்பி சீட்டை இந்தியா கூட்டணி தான் அள்ளப்போகிறது. அதே போல உத்தராஞ்சல், இதற்கு விலை போய்விட்டவர் நிதிஷ்குமாரை எவ்வளவோ எதிர்பார்த்தது இந்த நாடு. ஆனால் அவர் இயற்கையான பழக்க வழக்கம் அப்படிதான்.
ஆனால் அவர் இருக்க மாட்டார் என்று இந்தியா கூட்டணியில் இருப்பவர்களே முடிவு செய்திருந்தார்கள். அதே போல் அவர் போய்விட்டார். போனதை பற்றி கவலை இல்லை. நல்ல வேளை அவரிடம் ஏதாவது ஒரு பதவியை கொடுத்திருந்தால் ரொம்ப குழப்பமாக இருக்கும். அவருக்கு எந்த பதவியும் கொடுக்காது இந்தியா கூட்டணிக்கு நான் பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நிதிஷ்குமார் வெறும் 45 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு பாஜக 78 எம்எல்ஏ வச்சிருக்கான். அங்கே தேவை 122 எம்எல்ஏக்கள் இருந்தால் அங்கே ஆட்சி அமைக்கலாம் மாநிலத்தில். ஆனால் இப்போ இவருடைய கூட்டணியை பார்த்தால் 123 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். இந்த 123 எம்எல்ஏக்கள் மெஜாரிட்டி வந்துவிடவே இப்பொழுது 78 எம்எல்ஏ வைத்திருப்பவன் 45 எம்எல்ஏ வைத்திருக்கிற நிதிஷ்குமாருக்கு ஆதரிக்கிறான் என்று சொன்னால் என்ன பொருள்? வருகின்ற எம்பி எலெக்ஷனிலே அவன் திட்டமிட்டு வைத்திருக்கிறான். எப்படியாவது நாம் இங்கே வந்து சீட்டை அள்ளிவிட வேண்டும் என்று நினைக்கிறான். நிச்சயமாக அது நடக்காது. அங்கே ஆர்ஜேடி 79 எம்எல்ஏ சீட்டுகளை வைத்திருக்கிறார்கள். பிஜேபியாவது 78, இவன் வைத்திருப்பது 79. ஆனால் அந்த ஆர்ஜேடி அவருடைய அங்கே வந்து பாரம்பரியமாக இருக்கின்ற கட்சி. நிச்சயமாக அங்கே காங்கிரஸ் 19 சீட்டை வைத்திருக்கிறது. அதே போல இடதுசாரிகள் 16 சீட்டு வைத்திருக்கிறார்கள். இப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் அங்கு 114 சீட்டுகள் இந்தியா கூட்டணிக்கு இருக்கிறது. நீங்கள் ஒப்பிட்டு கணக்கிட்டு பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நிதிஷ்குமாருக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்பட்டு விட்ட காரணத்தினால் பிஜேபியுடன் அவர் கூட்டணி போட்டதனால் இன்றைக்கு மக்கள் அவரை அங்கேயும் இருக்கிறார்கள். ஆக ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்தந்த மாநில அரசுகளை பிச்சு பிணறி தனித்தனியாக்கி அவர்களை எல்லாம் அவருடைய பகடைக்காயாக உருட்டி விட்டு கொண்டிருக்கிறார்கள் பிஜேபியினர். நிச்சயமாக சொல்லுகிறேன், இனிமேல் அவருடைய அந்த சூது பாது பலிக்காது இந்தியாவில் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ இன்றைக்கு பீகாரிலே சென்று விட்டார்கள், ஆனால் மற்ற மாநிலங்களிலே அவர்களுக்கு வாய்ப்பு இல்லாத காரணத்தினால் தென் மாநிலங்களிலே வந்து விட்டார் என்று சொன்னால் தென்னிந்தியாவிலே பிஜேபி கம்ப்ளீட் வாஷ் அவுட். இன்றைக்கு அவர்கள் எப்படியாவது தென் மாவட்டத்துக்கு வர வேண்டும் என்று என்னென்னவோ தகுடு திட்டம் போடுகிறார்கள், முடியவில்லை. தென் மாவட்டம் சுத்தமாக பிஜேபியை ஓரங்கட்டி விட்டது. ஆகவே வட மாநிலங்கள் எல்லாம் கொஞ்சம் பார்ப்போம் என்று அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். நிச்சயமாக வட மாநிலங்களிலே இந்தியா கூட்டணி அற்புதமாக இருக்கிறது. அதற்கு மேலே நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் கிழக்கு பகுதியிலும் சரி மேற்கு பகுதியிலும் சரி இந்தியா கூட்டணி இன்றைக்கு வலுவாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பீகாரிலே கூட பிஜேபி வருவது சிரமமான சூழ்நிலையாக இன்றைய அரசியல் காலகட்டத்தில் இருக்கின்ற காரணத்தினால் நிச்சயமாக வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே பிஜேபி வீட்டிற்கு சென்றுவிடும். பிஜேபி இந்திய மக்களுடைய எண்ணங்களில் இருந்து வாஷ் அவுட் ஆகிவிடும். மீண்டும் அருமைக்குரிய நேயர்களே, தெல்ல தெளிவாக சொல்லுகிறேன், இந்தியா கூட்டணி தான் மத்தியிலே ஒன்றியத்திலே ஆட்சிக்கு வரும். அதற்கு முழு ஆதரவாக நம்முடைய தமிழகத்துடைய முதல்வராக இருக்கின்ற மரியாதைக்குரிய தளபதி மு.க. ஸ்டாலின் அவருடைய எண்ணம் பலிக்கும். அவர் ஆதரிப்பவர்கள் வெற்றி பெறுவார்கள். என்றுமே தமிழ்நாடு தான் மத்தியிலே பிரதமரை அடையாளம் காட்டுகின்ற ஒரு நாடாக இருந்தது கடந்த காலங்களே. அது இப்போது இருக்கும். நம்முடைய முதல்வர் யாரை காட்டுகிறாரோ சுட்டி காட்டுகிறாரோ அவர்தான் இந்தியாவின் பிரதமராக வர முடியும். எனவே அன்பிற்குரிய நேயர்களே, நீங்களெல்லாம் என்றைக்கும் நம்முடைய திமுக கூட்டணிக்கு ஆதரவாக இருந்து உங்களுடைய அன்பான ஆதரவை எப்போதும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களிடமிருந்து நன்றியுடன் நான் செல்லுகிறேன். மறக்க வேண்டாம், எங்களுடைய டிவியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும். மறந்து விடாதீர்கள். புதியவர்களாக இருந்தால் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுடைய பதிவுகள் உங்களுக்கு நேரடியாக வரும்படி செய்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி 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 நன்றி.